அத்தியாயம் 17 ஸ்ரத்தாத்ரய விபாக யோகம். ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமः. அத சப்தசோऽध्यायः. ஸ்ரத்தாத்ர விபாக யோகம். தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் தே கார்யாகார்ய வியவஸ்திதௌ ஞாத்வா சாஸ்திரவிதானோக்தம் கர்ம கர்த்துமிஹார்ஹசி. அர்ஜுனன் சொன்னார், கிருஷ்ணா, எவர்கள் சாஸ்திர விதிமுறைகளை மீறி ஸ்ரத்தையால் உந்தப்பட்டு தெய்வங்களை வழிபடுகிறார்களோ அவர்களுடைய நிலைதான் என்ன? சத்வ குணமுடையதா, ரஜோ குணமுடையதா அல்லது தமோ குணமுடையதா? பகவானுவாச்ச த்ரிவிதா பவதி ஸ்ரத்தா தேஹினாம் சா ஸ்வபாவஜா சாத்விகி ராஜசி சைவ தாமசி சேதி தாஸ்ருணு. ஸ்ரீ பகவான் சொன்னார், மனிதர்களுக்கு அறநெறி முறையின்றி இயல்பாக உண்டான அந்த ஸ்ரத்தை சத்வகுணமுடையது, ரஜோகுணமுடையது, தமோ குணமுடையது என்று 3 விதமாக இருக்கிறது. அதை நீ என்னிடம் இருந்து கேள். சத்வானுரூபா சர்வஸ்ய ஸ்ரத்தா பவதி பாரத ஸ்ரத்தாமயோயம் புருஷः யோ யச்ச்ரத்தः ச ஏவ சஹ. பார்த்தா, எல்லா மனிதர்களுக்கும் ஸ்ரத்தை அவர்களுடைய அந்த கரணத்திற்கு ஏற்றவாறு அமைகிறது. இந்த மனிதன் ஸ்ரத்தையே உருவானவன். ஆகையினால் அந்த மனிதன் எந்த ஸ்ரத்தையோடு கூடியவனோ அவன் அந்த ஸ்ரத்தையின் ஸ்வரூபமே. ஜந்தே சாத்விகா தேவான் யக்ஷராக்ஷன்சி ராஜசாஹ பிரேதான் பூதகணான் சான்யே யஜந்தே தாமசா ஜனாஹ. சத்வகுணம் நிறைந்த மனிதர்கள் தேவர்களை வழிபடுகிறார்கள். ரஜோகுணமுடையவர்கள் யக்ஷர்களையும் அரக்கர்களையும் வழிபடுகிறார்கள். மற்ற தமச குணமுடைய மக்கள் பிரேத பூதங்களை வழிபடுகிறார்கள். அசாஸ்திர விஹிதம் கோரம் தப்யந்தே யே தபோ ஜனாஹ தம்பாஹங்கார சம்யுக்தாஹ காமராகபலான்விதாஹ. எந்த மனிதர்கள் சாஸ்திர விதிமுறைகளை விடுத்து மனம் போனபடி கொடிய தவம் செய்கிறார்களோ, டாம்பீகம், அகங்காரம் இவற்றோடு பேராசை, விருப்பம் மற்றும் உடல் வலிமை இவற்றின் மீது கர்வம் கொண்டுள்ளார்களோ, உடல் உருவில் உள்ள பூத சமுதாயத்தையும் உள்ளத்தில் உறையும் பரமாத்மாவான என்னையும் துன்புறுத்துகிறார்களோ, அந்த அறிவிலிகளை நீ அசுர பண்புடையவர்கள் என அறிந்து கொள். ஆஹாரஸ்த்வபி சர்வஸ்ய த்ரிவிதோ பவதி ப்ரியः யக்ஞஸ்தபஸ்ததா தானம் தேஷாம் பேதமிமம் ஷ்ருணு. உணவும் எல்லோருக்கும் தத்தம் இயல்புக்கு ஏற்றவாறு 3 வகைகளில் பிடித்ததாக உள்ளது. மேலும் அவ்வாறே யாகமும் தவமும் தானமும் 3 வகைப்படும். அவற்றின் தனித்தன்மை கொண்ட இந்த வேறுபாட்டை நீ என்னிடம் இருந்து கேட்டுக்கொள். ஆயுஸ் சத்வபலாரோக்ய சுகப்ரீதி விவர்தனாஹ ரஸ்யா ஸ்னிக்தா ஸ்திரா ஹிருத்யாஹ ஆஹாராஸ் சாத்விக பிரியாஹ. ஆயுள், அறிவு, வலிமை, உடல் நலம், இன்பம், அன்பு இவற்றை வளர்க்கின்றனவையாகவும் ரசம் உள்ளவையாகவையும் நெய்ப்புடையவையாகவும் உடலில் நீண்ட நேரம் தங்குபவையாகவும் இயல்பாகவே மனதிற்கு பிடித்தவையாகவும் இருக்கக்கூடிய உணவு வகைகள் சத்வகுணமுடையவர்களுக்கு விருப்பமானவை. கட்வமல்லவணாத்யுஷ்ண தீக்ஷ்ணரூக்ஷவிதாஹினः ஆஹாரா ராஜசஸ்யேஷ்டாः துக்கசோகமயப்ரதாः.
கசப்பு, புளிப்பு, உவர்ப்பு, மிக்க சூடு, காரம் இவற்றுடன் கூடிய வறண்ட, எரிச்சல் உண்டு பண்ணக்கூடிய மற்றும் துன்பம், கவலை, நோய் இவற்றை உண்டாக்கக்கூடிய உணவு வகைகள் ரஜோகுணமுடையவனுக்கு விருப்பமானவை. आतयामं गतरसं पूर्तिपर्युषितं च यत् उच्छिष्टमपि चामेध्यं भोजनं तामसप्रियम्. எந்த உணவு அரைவேக்காடு ஆனதோ, ரசமற்றதோ, துர்நாற்றமுடையதோ, பழையதோ, மேலும் உண்டு மிகுந்ததோ, தூய்மையற்றதோ அந்த உணவு தாமச குணமுடையவர்களுக்கு விருப்பமானது. अफलाकाङ्क्षिभिर्यज्ञः विधिदृष्टो य युज्यते यष्टव्यमेवेति मनः समाधाय स सात्विकः. எந்த யாகம் சாஸ்திரங்களுக்கு உட்பட்டதோ, செய்யப்பட வேண்டிய கடமைதான் என்று மனதை ஒரு நிலைப்படுத்தி பயனில் பற்றற்றவர்களால் செய்யப்படுகின்றதோ அது சாத்விகமான யாகம். अभिसन्दाय तु फलं दम्भार्थमपि चैव यत् युज्यते भरतश्रेष्ठ तं यज्ञं विद्धि राजसम्. ஆனால் அர்ஜுனா, பகட்டாகவோ அல்லது பயனை கருத்தில் கொண்டோ எந்த யாகம் செய்யப்படுகின்றதோ அந்த யாகத்தை ராஜசம் என்று தெரிந்து கொள். विधिहीनमस्पृष्टान्नं मन्त्रहीनमदक्षिणं श्रद्धाविरहितं यज्ञं तामसं परिचक्ष्यते. சாஸ்திர முறை வழுவியும், அன்னதானம் அளிக்கப்படாமலும், மந்திரம் இல்லாமலும், தட்சிணை கொடுக்கப்படாமலும், மேலும் ஸ்ரத்தை இல்லாமலும் செய்யப்படுகின்ற யாகத்தை தாமசம் என்று கூறுகிறார்கள். தேவத்விஜகுரு பிராக்ஞ பூஜனம் சௌச்சமார்ஜவம் பிரம்மச்சர்யமஹிம்சா ச ஷாரீரம் தப உச்யதே. தெய்வங்கள், அந்தணர்கள், பெரியோர்கள், ஞானிகள் இவர்களை பூஜித்தாலும் தூய்மையும் நேர்மையும் பிரம்மச்சரியமும் அஹிம்சையும் உடலால் செய்யக்கூடிய தவம் என்று சொல்லப்படுகிறது. அனுத்வேககரம் வாக்கியம் சத்யம் பிரியஹிதம் ச யத் ஸ்வாத்யாயாப்யசனம் சைவ மான்மியம் தப உச்யதே. எது பிறர் மனதை புண்படுத்தாமலும் இனிமையும் நலனும் அளிக்கக்கூடியதாகவும் உண்மையாகவும் இருக்குமோ அந்த பேச்சும் வேத சாஸ்திரங்களை ஓதுதலும் பகவானுடைய நாம சங்கீர்த்தனமும் வாக்கினால் செய்யக்கூடிய தவம் என்று கூறப்படுகிறது. மனః பிரசாத சௌம்யத்வம் மௌனமாத்ம விநிக்ரஹः பாவசம்சுத்திரித்யேதத் தபோமானசமுச்யதே. மனமகிழ்ச்சி, அமைதியான இயல்பு, பகவானை இடைவிடாது சிந்திக்கின்ற இயல்பு, மனவடக்கம், உள்ள தூய்மை இவையெல்லாம் மனதால் ஆற்றக்கூடிய தவம் எனப்படுகின்றன. ஸ்ரத்தயா பரயா தப்தம் தபஸ்தத்ரிவிதம் நரைஹி அஃபலாங்காக்ஷிபிர்யுக்தைஹி சாத்விகம் பரிசக்ஷ்யதே. பயனில் கருத்தில்லாத யோகிகளால் மிகுந்த ஸ்ரத்தையுடன் செய்யப்படுகின்ற மனம், மொழி இவற்றால் ஆற்றப்படுகின்ற அந்த 3 விதமான தவம் சாத்விகமானது என்று சொல்லப்படுகிறது. எந்த தவம் முரட்டு பிடிவாதத்தினால் மனம், மொழி, மெய்களுக்கு துன்பம் இழைப்பதற்காக அல்லது பிறர்க்கு தீங்கு இழைப்பதற்காகவோ செய்யப்படுகிறதோ அந்த தவம் தாமசம் எனப்படும். दातव्यमिति यद्दानं दीयतेनुपकारिणे देशे काले च पात्रे च तद्दानं सात्विकं स्मृतम्.
தானம் செய்வது தம் கடமை என கருதி எந்த தானம் உரிய இடத்திலும் உரிய காலத்திலும் தகுதியானவருக்கும் தனக்கு பிரதி உபகாரம் செய்யாதவர் ஆயினும் அவருக்கும் தன்னலமின்றி கொடுக்கப்படுகிறதோ அத்தகைய தானம் சாத்விகம் என்று கருதப்படுகிறது. யத்து பிரத்யுபகாரார்த்தம் ஃபலமுத்திஷ்ய வா புனः தீயதே ச பரிக்ளிஷ்டம் தத்தானம் ராஜசம்ஸ்மிருதம். ஆனால் எந்த தானம் மன வருத்தத்தோடும் கைமாறு கருதியோ பயனை கருத்தில் கொண்டோ கொடுக்கப்படுகிறதோ அந்த தானம் ராஜசம் எனப்படும். தேசகாலே யத்தானம் அபாத்ரேப்யஷ்ச தீயதே அசத்கிருதமவக்ஞாதம் தத்தாமசமுதாஹ்ருதம். எந்த தானம் மரியாதையின்றி இகழ்ச்சியோடு தகாத இடத்திலும் தகாத காலத்திலும் தகுதியற்றவர்களுக்கு கொடுக்கப்படுகிறதோ அது தாமசம் எனப்படுகிறது. ஓம் தத்சதிதி நிர்தேஷः ப்ராஹ்மணஸ்த்ரிவிதः ஸ்மிருதः பிராமணாஸ்தேன வேதான்ச்ச யக்ஞான்ச்ச விஹிதாः புரா. ஓம் தத் சத் என்று 3 விதமாக சத் சித் ஆனந்தமயமான பிரம்மத்தினுடைய பெயர் மொழியப்பட்டுள்ளது. அந்த பிரம்மத்தினால் படைப்பின் ஆரம்பத்தில் பிராமணர்களும் வேதங்களும் வேள்விகளும் படைக்கப்பட்டன. தஸ்மாதோமித்யுதாஹ்ருத்ய யக்ஞதான தபः க்ரியாः பிரவர்த்தந்தே விதானோக்தாः சததம் பிரம்மவாதினாம். ஆகையால் வேதம் ஓதும் பெரியவர்களுடைய சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்டுள்ள வேள்வி தானம் தவம் முதலிய கர்மங்கள் எப்பொழுதும் ஓம் என்ற பரமாத்மாவின் திருப்பெயரை உச்சரித்து கொண்டே தொடங்கப்படுகின்றன. ததித்யனபிசந்தாய பலம் யக்ஞ தபः க்ரியாः தானக்ரியான்ச்ச விவிதாः க்ரியதே மோக்ஷகாக்ஷிபிः. தத் என்று அழைக்கப்படுகின்ற பரமாத்மாவுக்கே எல்லாம் உரியது என்ற உணர்வுடன் பயனை விரும்பாமல் பலவிதமான வேள்வி தவம் ஆகிய செயல்களும் தானமாகிய கர்மங்களும் மோட்சமாகிய நலன் நாடும் நல்லோர்களால் செய்யப்படுகின்றன. சத்பாவே சாதுபாவே ச சதித்யேதத் பிரயுஜ்யதே பிரசஸ்தே கர்மணி ததா சசப்தः பார்த்தயுஜ்யதே. சத் என்ற பகவானுடைய பெயர் உண்மை என்ற கருத்திலும் நல்லெண்ணம் என்ற கருத்திலும் உபயோகப்படுத்தப்படுகிறது. அங்கனமே அர்ஜுனா உயர்ந்த மங்களமான கர்மத்திலும் சத் என்ற சொல் உபயோகிக்கப்படுகிறது. யக்ஞே தபசி தானே ச ஸ்திதிः சதிதி சோச்யதே கர்மே சைவ ததர்த்தீயம் சதித்யேவாபிதீயதே. வேள்வியிலும் தவத்திலும் தானத்திலும் எந்த உறுதி நிலை இருக்கிறதோ அது கூட சத் என்றே கூறப்படுகிறது. மேலும் பரமாத்மாவின் பொருட்டு செய்யப்படுகிற அந்த செயல் நிச்சயமாக சத் என்றே அழைக்கப்படுகிறது. ஸ்ரத்தயாஹுதம் தத்தம் தபஸ்தப்தம் கிருதம் ச யத் அசதித்யுச்யதே பார்த்த ந ச தத் பிரேத்யனோ இஹ. அர்ஜுனா, ஸ்ரத்தையின்றி செய்யப்படுகின்ற ஹோமமும் அளிக்கப்படுகின்ற தானமும் அவ்வாறே செய்யப்படும் தவமும் செய்யப்பட்ட மங்கள கர்மங்களும் அசத் என்று சொல்லப்படுகின்றன. எனவே அவை இந்த உலகிலும் நன்மை பயவாதவை, இறந்த பிறகும் நன்மை பயவாதவை. ஓம் தத் சத் இதி ஸ்ரீமத்பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே ஸ்ரீகிருஷ்ணார்ஜுன சம்வாதே ஸ்ரத்தாத்ரய விபாகயோகோ நாம சப்ததசோऽध्यायः. ஓம் தத் சத்.
பிரம்ம வித்யை, யோக சாஸ்திரம், உபனிஷத் எனப்படும் ஸ்ரீமத் பகவத்கீதையாகிய ஸ்ரீ கிருஷ்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் இடையே நிகழ்ந்த உரையாடலில் ஸ்ரத்தாத்ரய விபாக யோகம் என பெயர் படைத்த 17வது அத்தியாயம் நிறைவுற்றது.